ஹரி ஓம் நம சிவாயா. வணக்கம். சிவாய நம்ம இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய ஓம்ப சிவ திரிசூல ஜடாமதி நீர் ஊற்றோட எல்லைக்கு நம்ம வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அரசப்பழம் அவங்களோட சீசனுக்கு தான். சீசனு இது பார்த்தீங்கன்னா கீழே கொப்பு இந்த பழங்கள்லாம் உறைஞ்சி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரவு வேலையில் கஜமோகன் வந்து வாசம் செஞ்சது. அதனால் பாருங்கள், மரம் எந்தண்டி மரம் அந்த கொப்பில் அங்கேருந்து இவ்வளோ ஹைட்டில் அதை ஒடித்து அந்த பழங்களை உண்பதற்காக நைட்டு வந்து கஜமுகன் வந்து இந்த அரசா, அதாவது பெரு அரச பழம், பெரு அரசன், இதுதான் பெரு அரச பழம். ஆமாம், அது சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு. இந்த ஆலம்பழத்தை உண்பதற்காகவும் வந்து நைட்டு வந்து வாசம் செஞ்சுருக்காங்க. அதுதான் அந்த கொப்புகள் அங்கேருந்து உடச்சி போட்டு தன்னோட குட்டிகளுக்கு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக உடச்சி போட்டுக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், இது நைட்டு இன்றைக்கு விடிய காலையில் நடந்த சம்பவம் சுவா. ஆமாம் பாருங்கள். ஹரி ஓம் நம சிவாயா. பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு பாருங்கள். அது பாருங்கள், ஏன் திரிசூல சடாமுடி தீர்த்தம் நீர் ஊற்று பாருங்கள். ஐயா மகாதேவனோட சடாமுடி நீர் ஊற்று தீர்த்தம் பாருங்கள். இதெல்லாம் எந்த ஒரு வறட்சி காலத்துலேயும் இந்த நீர் ஊற்று வந்து இந்த நீர் ஓடையில் ஊற்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், இவ்வளோ ஒரு வறட்சி காலத்துலேயும் இந்த நீரானது வற்றாது. இது ஒரு அற்புத காட்சி. ஆமாம், எல்லாம் கண்டு இந்துட்டு மகிழ்ந்த சிவா. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ராமேஸ்வரம். இந்த சுயம்பு சடாமுடி நீர் ஊற்று நீரில் வந்து இந்த மானிடர்கள் வந்து நீராடும்போது சகல விதமான நோய்களும், உடம்பு ரீதியாக தேக ரீதியாக நோய்களும் எவ்வித கர்ம பாவ வினைகளையும் இந்த நீரில் வந்து நீராடும்போது அனைத்துமே நிவர்த்தி ஆகுது, சரி செய்து சிவா. ஆமாம், இது ஒரு அபூர்வ நீர் ஊற்று. இந்த நீரானது எங்கே இருந்து வரும் யாரும் கண்டுபிடிச்சதல்ல, யாம் கண்டுபிடிச்சது. ஆமாம் சிவா, எந்த ஒரு வறட்சி காலத்திலையும் இந்த நீரானது வந்துக்கிட்டே தான் இருக்குது சிவா. எவ்வளோ பஞ்ச காலத்துலேயும் நீரானது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் சிவா. மேற்கு தொடர்ச்சி மலை கடம்ப வனக்ஷேத்திரம் திரிசூல சிவ சடாமுடி தீர்த்தம் நீர் ஊற்று சிவா. இந்த வனப்பகுதிகளில் ஆதி காலத்தில் இருந்து இன்னமும் சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் தெய்வங்களும் உருவமாகவும் அருவமாகவும் இன்னும் வந்து உலாந்துக்கிட்டு தான் வராங்க சிவா. வாசனை செய்கிறாங்க. ஆமாம் சிவா.
அருவம் உருவம் உருவம் மூன்றிலுமே வந்து வாசம் செய்கிறாங்க சிவா. அப்படிப்பட்ட இந்த திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய கோம்ப கடம்பவன சேத்திரம் திரிசூல சடாமுடி தீர்த்தம். எல்லோரும் வந்து சிவா இந்த நதியில் நீராடிக்கிங்க. உங்களுடைய பாவ கர்ம வினைகளை நின் செஞ்சது முன் செஞ்சது பின் செஞ்சது எல்லா பாவ கர்ம வினைகளையும் போக்கி நிவர்த்தி செஞ்சுக்கிங்க சிவா. ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய. சம்போ மகாதேவா, ஹர 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 ஹர. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. இந்த க்ஷேத்திரத்தில் 127 வன தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் எல்லாம் வாசம் செய்கிறாங்க சிவா. அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், முதல்படியாக பார்த்தீங்கன்னா ஐயா முத்துப்பாண்டி கருப்பு, முத்துப்பாண்டி கருப்பு முதன்மையாக இருந்து இதில் காவல் புரிகிறார் சிவா. ஹரி ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா.